இசையமைப்பாளரான ஏ.ஆர். ரஹ்மான், ஹாசன் மற்றும் ரத்னம் இருவருடனும் மீண்டும் இணைகிறார். இது ஹாசனுடனான அவரது 3வது மற்றும் ரத்னத்துடன் 19வது கூட்டணியை குறிக்கிறது. ஏப்ரல் 18, 2025 அன்று வெளியிடப்பட்ட முதல் தனிப்பாடலான ஜிங்கிச்சா ஏற்கனவே அதன் கவர்ச்சியான தாளங்களால் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. படத்தின் விரிவான அளவு, நட்சத்திரங்கள் நிறைந்த நடிகர்கள் மற்றும் சர்வதேச படப்பிடிப்பு இடங்கள் ஆகியவை குறிப்பிடத்தக்க முதலீட்டை பரிந்துரைக்கின்றன. இன்று வரை மிகவும் லட்சியமான தமிழ் படங்களில் ஒன்றாக தக் லைஃப் படத்தை நிலைநிறுத்துகிறது. தோராயமாக 300 கோடி ரூபாய் தயாரிப்பு பட்ஜெட்டை கொண்டதாக கூறப்படுகிறது. இது தமிழ் சினிமா வரலாற்றில் மிகவும் விலையுயர்ந்த படங்களில் ஒன்றாக இடம் பிடிக்கிறது. இந்த படம் ஏற்கனவே கணிசமான முன் வெளியீட்டு ஒப்பந்தங்களை பெற்றுள்ளது. டிஜிட்டல் உரிமைகள், நெட்ஃபிளிக்ஸ் 149.7 கோடிக்கு டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் உரிமைகளை பெற்றது. இது தமிழ் படங்களுக்கான புதிய சாதனையை படைத்தது. தெலுங்கு டப்பிங் உரிமைகள் 25 கோடிக்கு விற்கப்பட்டது. இது சமீபத்திய காலங்களில் கமல்ஹாசன் படத்திற்கு கிடைத்த அதிகபட்சமாகும். வெளிநாட்டு உரிமைகள் 63 கோடிக்கு விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தமிழ் படங்களுக்கான முந்தைய சாதனைகளை முறியடித்தது. இந்த ஒப்பந்தங்கள் மூலம் தக் லைஃப் ஜூன் 5, 2025 அன்று வெளியிட திட்டமிடப்பட்டதற்கு முன்பே அதன் தயாரிப்பு செலவுகளில் கணிசமான பகுதியை மீட்டுள்ளது. தக் லைஃப் திரைப்படம் ஜூன் 5, 2025 அன்று உலகளவில் திரையரங்குகளில் வெளியிடப்பட உள்ளது. மேலும் ஏ.ஆர். ரஹ்மானின் நேரடி நிகழ்ச்சியுடன் கூடிய ஆடியோ வெளியீட்டு விழா மே 24, 2025 அன்று சென்னையில் திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் வேளையில் தக் லைஃப் ஒரு சினிமா நிகழ்ச்சியாக இருக்கும். சக்தி வாய்ந்த நடிப்பு, கவர்ச்சிகரமான கதை சொல்லல் மற்றும் இசை புத்திசாலித்தனம் ஆகியவற்றை கொண்டிருக்கும். மேலும் புதுப்பிப்புகளுக்கு காத்திருங்கள். மேலும் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.